الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لجمالها ولمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நிக்காஹ் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மிக சிறப்பான நிக்காஹ் மஜ்லிஸிலே உலமாக்கள் புடைசூழ ஒரு மாநாடு போல மிக சிறப்பாக இந்த நிக்காஹ் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருடைய அறிமுகத்தை கண்ணியத்திற்குரிய மச்சான் அப்துல் காதர் இன்ஜினியர் அவர்கள் மிக துல்லியமாக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இரண்டு ஆலிம்களுடைய இல்ல திருமணம் சங்கமித்திருக்கிறது. சொல்ல போனால் மணமகளுடைய தாத்தா மௌலானா சுலைமான் பாக்கவி ஹசரத் அவர்கள் தமிழகத்திலே மிக சிறந்த ஆலிமாக வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தே சென்னை மக்கா மஸ்ஜிதிலே தலைமை இமாமாக பணியாற்றினார்கள். பல ஆண்டுகள் மலேசியாவிலே உள்ள ஈப்போ மஸ்ஜிதிலே இமாமாக பணியாற்றினார்கள். மலேசியாவிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலேயும் சுலைமான் ஹசரத் அவர்கள் பேராசிரியராக பணியாற்றினார்கள். அது மாத்திரமல்ல, மக்கா சுடர் என்ற ஒரு மாத இதழையும் சுலைமான் ஹசரத் அவர்கள் இந்த சமூகத்துக்கு நடத்தி வந்தார்கள். ஆக சிறந்த ஆலிம் சுலைமான் ஹசரத் அவர்கள், அவர்களுடைய பேத்தி தான் மணமகள். அதுபோல சென்னையிலே கடந்த 30 ஆண்டுகளாக தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் ஹிதாயத்துல்லா பாக்கவி, அவரும் ஒரு சிறந்த ஆலிம். சமூக மக்களிடத்திலே நல்ல பெயரை எடுத்து சமூக பணியை இதுகாலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆலிமாக இருக்கிறார். அவருடைய மகனார் அஹ்மது நிஅமத்துல்லா, அவர் ஒரு சிறந்த ஒரு நற்குணவாதி. அவர் சிறந்த படிப்பாளியாக இருந்தாலும் ஆலிம்களை கண்டால் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மணமகன். ஆக அருமையானவர்களே, இரண்டு சிறந்த குடும்பங்கள் சங்கமாகி இருக்கிறது. மாப்பிள்ளைக்கு ஒரு முக்கியமான செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று திக்ர் செய்வதை போன்று மாப்பிள்ளை தன்னுடைய மனைவியிடத்துல 2 திக்ரை செய்தா அவருடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ன 2 திக்ரு? சரி சாரி. நல்ல செயலை செய்கின்ற பொழுது சரி, பிடிக்காத செயலை செய்கின்ற பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்டால் சாரி என்று சொல்லிவிட்டார். மணமகன் சரி சாரி என்ற இந்த திக்ரை இல்லத்திலே அவர் அதிகமாக பயன்படுத்தினால் அவருடைய இல்லம் மிக சிறப்பாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, மணமகள் மணமகள் 2 பேர்களும் ஒரு வாகனத்துடைய 2 சக்கரங்களை போன்றவர்கள். 2 பேர்களும் 2 சக்கரங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு பறவையின் 2 ரெக்கைகளை போன்றவர்கள்.
இரண்டு ரெக்கையிலும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ரெக்கையிலே குறை ஏற்பட்டால் இன்னொரு ரெக்கை சரி செய்து அந்த இரண்டு ரெக்கையும் சிறப்பாக செயல்படுகிறது. ஆக மணமகனும் மணமகளும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் ஒரு வண்டியிலே பூட்டப்பட்ட இரண்டு மாடுகளை போன்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு மாடுகள் பூட்டப்படுகிறது என்று சொன்னால் உழவுக்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். அதுபோன்று இவர்கள் வாழ்க்கை வாகனத்திலே பூட்டப்படுகிறார் என்று சொன்னால் உழவு தயாராகிறது. அங்கே சிறப்பான விளைச்சலை அல்லாஹ் கொடுப்பானாக. கொஞ்சி மகிழக்கூடிய சந்ததியை இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்குவானாக. அதி சீக்கிரமாக இந்த மணமகனுக்கும் இந்த மணமகனுடைய சகோதரருக்கும் கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக தருவானாக. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஆவியா இப்னு ஹைதா என்று ஒரு தோழர் வருகிறார். அவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், மா ஹக்கு ஸௌஜத்தி அலைய, என் மீது மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன என்று கேட்கிறார். முக்கியமான கேள்விதான், நம் அனைவருக்கும் சேர்ந்த ஒரு கேள்விதான். நம்மோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் துணைவியாக இருக்கக்கூடிய, நம்முடைய இல்லத்திலே இருந்து இல்லத்தை பராமரிக்கக்கூடிய துணைவிக்கு நாம் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விரலை காமித்தார்கள். நம்முடைய மனைவிக்கு 5 கடமைகள் நாம் செய்ய வேண்டும். முதல் கடமை என்ன தெரியுமா? அன் துத்இமஹா இதா தஅம்த, நீ சாப்பிடுகின்ற பொழுது உன்னுடைய மனைவியை சாப்பிட வைக்க வேண்டும். நீ முதல்ல சாப்பிட்டு அவளை அடுத்த மனைவியை சாப்பிட வைக்க கூடாது. 2 பேர்களும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட வேண்டும். இது கணவனுடைய முதல் கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் வெளியே சென்று உயர்தரமான பிரியாணியை சாப்பிடுறோம், மனைவியை நினைத்து பார்க்க வேண்டும், அவளையும் அந்த உணவை உண்ணச் செய்ய வேண்டும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு வேறு உணவுகளை வாங்கி கொண்டு கொடுப்பது இது கணவனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. காட்டிலே வாழக்கூடிய மிருகங்களை பாருங்கள். காட்டிலே வாழக்கூடிய 2 மான்கள், ஆண் மான் பெண் மான். கடுமையான வெயில் காலம், இப்ப கடுமையான வெயில் காலம், இது மாதிரி கடுமையான வெயில் காலம், காட்டிலே வாழக்கூடிய ஆண் மானும் பெண்மானும் கடுமையான தாகம் ஏற்படுகிறது, தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. தண்ணீரை தேடி அந்த 2 மான்களும் அலைகிறது. ஒரு குட்டையிலே கொஞ்சோடு தண்ணி கிடக்கு. அப்ப அந்த 2 மான்களும் பேசிக் கொள்கின்றன, தண்ணீரை நாம் டிவைட் பண்ணி பகிர்ந்து குடிக்கலாம் என்று. 2 ஆண்மானும் பெண்மானும் அந்த குட்டைக்குள்ளே தலையை விடுகின்றன. 2ம் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. பெண்மான் நினைக்கிறது, ஆண்மான் நம்மை விட கடினமான தாகமாக இருக்கிறது, அனைத்து தண்ணியும் ஆண்மானை குடிக்கட்டும் என்று தான் தண்ணீரை குடிக்காமல் பாசாங்கு செய்கிறது. குடிப்பதை போன்று நடிக்கிறது பெண்மான். தண்ணி முடிந்து விட்டது. 2 மான்களும் தலையை தூக்கி கொண்டு நீ குடித்தாயா என்று தங்களுக்குள் பரஸ்பரம் விசாரித்துக் கொண்டன. இது போன்றுதான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவியும் சாப்பிடுகின்ற பொழுது பரஸ்பரம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். இது முதல் கடமையாக இருக்கிறது. 2வது கடமை, நீ ஆடை உடுத்தினால் மனைவியை ஆடை உடுத்தச் செய். நீ மட்டும் புத்தாடை அணியாதே, மனைவிக்கும் சேர்த்து புத்தாடை அணியச் செய் என்று நபிகள் நாயகம் 2வது கடமையை சொன்னாங்க. ஒரு மனைவி அழகான சேலையை உடுத்தி வருகிறாள். அப்பொழுது கணவன் சொல்கிறான், பாத்திமா, இந்த சேலையில நீ 5 வயசு குறைஞ்சிருக்கியே. பாத்திமா, இந்த சேலையில 5 வயசு நீ குறைஞ்சிருக்கியே. உன்னை பாத்திமா சொல்லிச்சான், இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த சேலை. ஆக நான்
மனைவிக்கு ஆடை உடுத்துகின்ற பொழுது மனைவியை ஆடை உடுத்த செய்ய வேண்டும். இது கணவனுடைய இரண்டாவது கடமை. மூணாவது கடமை, வலா தவ்ரிபில் வஜ்ஹ, மனைவியை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் முகத்திலே அடிக்கக்கூடாது, முகத்திலே சப்புன்னு அடிக்கக்கூடாது. முகம் என்பது சிறப்பான ஒரு உறுப்பு, அதை சிதைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். நாலாவது கடமை, வலா துகப்பிஹ், மனைவியிடத்திலே அருவருப்பாக பேசக்கூடாது, அழகான வார்த்தைகளை பேச வேண்டும். இன்றைக்கு நாம் மனைவியிடத்தில் எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறோம், திட்டுகிறோம், கழுதை என்கிறோம், நாய் என்கிறோம், இப்படி மனைவியை மோசமான வார்த்தைகளை திட்டுகிறோம். ஒரு கணவன் கோபத்திலே சொல்கிறான், உன்னைய கட்டினதுக்கு கழுதையை கட்டியிருக்கான், உன்னைய கட்டினதுக்கு கழுதையை கட்டியிருக்கான். மனைவி சொன்னாரா நான் கட்டிட்டேன் அப்படின்னு? மனைவி நான் கட்டிட்டேன், கழுதையை கட்டிட்டேன் மனைவி சொன்னாலாம். ஆக மனைவியை நாம் அன்பான வார்த்தையை கொண்டு பேசுவது நாலாவது கடமை. ஐந்தாவது கடமை, வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத்தி, மனைவியை வீட்டை தவிர மற்ற இடத்திலே வைத்து கண்டிக்க கூடாது. பொதுமக்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே வைத்து மனைவியை அவருடைய குறை சொல்லக்கூடாது. இவ சரியில்லை, இவ்வளவு போய் நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, மற்ற இடங்களில் வைத்து மனைவியை குறையை வெளிப்படுத்தக்கூடாது. வீட்டுக்குள்ளே வைத்துதான் அவளை திருத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ரகசியமானது, அது அல்லாஹுவால் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இருவருடைய உள்ளத்திலேயும் ஆழமான பிரியத்தை கொடுப்பானார். அதன் அடிப்படையில் தான் நாம் இறுதியிலே துஆ செய்கிறோம், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, என்ன பொருள்? யா அல்லாஹ், இந்த இரண்டு பேருக்கு இடையிலே உல்ஃபத்தை கொடுப்பாயா, ஆழமான பிரியத்தை கொடுப்பாயா. அந்த ஆழமான பிரியம் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியிலே இறைவன் தான் ஏற்படுத்துகிறார். இதனால் தான் மனைவி கணவனை நினைக்கிறாள், கணவன் மனைவியை நினைத்து வாழ்கின்றாள். ஆக அருமையானவர்களே, மனைவியோடு நாம் வாழுகின்ற பொழுது விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இது இல்லறத்தினுடைய ரகசியம். ஒரு கவிஞன் அழகாக சொன்னால், பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, சீர் தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? இல்லை இல்லை, விட்டு கொடுத்தால் தான் இன்பம் வருகிறார். ஆக கணவன் மனைவி எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுபோன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே பாராட்டும் குணம் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கணவன் மனைவியை பாராட்டுறதே இல்லை. நிறைய பேரை பாராட்டுவான், மனைவியை மட்டும் கொஞ்சம் கூட பாராட்ட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு வாழ்கின்ற பொழுது மனைவியை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். ஆயிஷா, உன்னுடைய சிறப்பு எவ்வளவு தெரியுமா? அரபுகள் சாப்பிடக்கூடிய திக்கடியை போன்று நீ சிறப்பானவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு கவிஞனுக்கு கல்யாணம் நடக்கிறது, ஒரு கவிஞனுக்கு கல்யாணம் நடக்கிறது. தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே கவிதை படிச்சான், மனைவியை பார்த்த உடனே கவிதை படிச்சான். எப்படி சொன்னா? மனைவியை பார்த்துன்னா, உன் கண்கள் ஒரு திங்கள், உன் செவி ஒரு செவ்வாய், உன் புத்தி ஒரு புதன், உன் விழி ஒரு வியாழன், உன் பற்கள் ஒரு வெள்ளி, மொத்தத்தில் நீ சனி இல்லைன்ட்டான். சனி பிரச்சனை வந்துடும். ஆக மனைவியை நாம் பாராட்டி பழக வேண்டும். ஒரு அழகான சேலை உடுத்துறானா, இந்த சேலையில் நல்லா இருக்க. ஒரு நகை அணிகிறானா, இந்த நகை உனக்கு அழகாக இருக்கிறது. ஒரு சிறிய வார்த்தையிலே மனைவியை பாராட்டுவதில் என்ன இருக்கிறது? இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த திருமண பந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருமண பந்தத்தின் மூலமாக தனி மனித வாழ்க்கை சீராகிறது,
நிர்வாகம் சீராகிறது, குடும்பம் சீராகிறது, அந்த மனிதன் ஒட்டுமொத்தமாக புனிதனாக மாறக்கூடிய ஒரு கலைதான் திருமணம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு திருமணம் என்று பெயர் வைத்தார்கள். மனம் என்பது பூக்களில் இருந்து வருகிறது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவியின் மூலமாகவும் மனம் வீசுகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த மனதில் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, மணமகனை கட்டி தழுவுறோம், கட்டி தழுவி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனத்தை நாமும் உறிஞ்சிக் கொள்கிறோம். ஆகவே மணமக்கள் அனைவரின் சார்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வார்த்தையிலே வாழ்த்தினார்களோ அந்த வார்த்தையிலே இந்த மணமக்களை நாமும் வாழ்த்துவோம். பாரக்க, எல்லாமே சொல்லுங்க, பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைரி வ ஆஃபியா. அல்லாஹுவே இம்மணமக்களுக்கு அகத்திலும் பரக்கத் செய்வாயாக, இகத்திலும் பரக்கத் செய்வாயாக. இம்மணமக்களுக்கு ஹைரான விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஒற்றுமையை கொடுப்பாயாக என்ற வாழ்த்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.